ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின கோவில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்ற கோவில், 108 திவ்ய கஷேத்திரத்துல ஒண்ணு. கும்பகோணம்ன்ற இடத்துல பக்கத்துல இருக்கிற ஊரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு சொல்ல போறது திருச்சேரைன்ற இடம். பஞ்சசாஸ்திர கஷேத்திரம்னு இதுக்கு பேரு. இந்த இடத்துல பிரம்மா பிரளயம் வரும்போது, பிரளயம் வந்து உலகமெல்லாம் அழிஞ்சிடுறது. அந்த சமயத்துல அடுத்த உலகத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு வேதங்கள் அந்த மூலப்பொருட்கள்லாம் வச்சு ஒரு மண்ணு குடம், அந்த கும்பம் சொல்லுவா, அந்த எடுத்து மண்ணை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு இடமா போய் மண்ணை எடுத்து பார்க்கறார். ஒரு இடத்துல கூட அந்த குடம் வரல. மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணும்போது இந்த திருச்சேரைன்ற இடத்துல மண்ணை எடுத்து செய்யலாம் அப்படின்னு உத்தரவு வந்தோடனே அந்த இடத்துல மண்ணை எடுத்து அந்த கும்பம் பானை பண்ணும்போது சரியாக வந்த இடம் அந்த திருச்சேரைன்ற இடம். அந்த பானை கும்பத்துக்குள்ள அந்த மூலப்பொருட்கள், சிருஷ்டிக்கு தேவையான மூலப்பொருட்கள்லாம் வச்சு அந்த இடத்துல சேகரிச்ச இடம் வந்து. இந்த இடத்துல வந்து காவேரி தாயாருக்கு இங்க காட்சி கொடுத்த இடம் இது. ஒரு சமயம் நதிகள்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது, சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு கந்தர்வன் போகும்போது வணக்கம் சொல்றாரு. அந்த எல்லா நதிகளும் யாருக்காக வணக்கம் சொன்னாருன்னு கேட்கும்போது மற்ற நதிகள்லாம் நகர்ந்து கங்கையும் காவேரியும் மட்டும் எனக்கு தான் சொன்னாங்கன்னு சொல்லும்போது, கங்கை தான் உயர்ந்தது, காவேரிக்கு தனி ஸ்தானம் வரணும்ன்றதுக்கு பிரம்மா நீ விஷ்ணுவை நோக்கி தவம் பண்ணுன்னு சொன்ன இடம் இது. காவேரி அம்மனுக்கு இந்த இடத்துல குளக்கரையில ஒரு தனி சன்னதி இருக்கு. காவேரி தாயாருக்கு இந்த இடத்துல, நதி தேவதைக்கு இந்த இடத்துல குழந்தையா காட்சி கொடுத்த இடம் இது. காவேரி நதி தேவதைக்கு மகாலட்சுமியாகவும் சாரநாயகியாகவும் பூமாதேவி, நீலாதேவி 5 தேவியர்களாக காட்சி கொடுத்த இடம் இது. அதனால ரொம்ப விசேஷமான இடம். திருச்சேரையை நல்லபடியாக சேவித்து நாமும் பயன்பெறுவோம். இனிதே தொடரும்.